இப்போ நம்ம சாப்டர் 1 ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். யூஸிங் அப்ரோப்ரியேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைண்ட் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் -2/3 into 3/5 plus 5/2 minus 3/5 into 1/6. ஸோ இதை நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த நம்பர்லாம் கிளப் பண்ணிக்கலாம், ஆர்டர்லாம் மாற்றி எழுதி கிளப் பண்ணிக்கலாம். இங்கே 3/5 இருக்குது, இங்கேயும் 3/5 இருக்குது. முதல்ல இந்த ரெண்டையும் கிளப் பண்ணலாம். ஸோ -2/3 into 3/5 -3/5 into 1/6. அப்புறம் இந்த +5/2வையும் இங்கே எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துலேயுமே -3/5 இருக்கு இல்லையா? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல 3/5 காமனாக இருக்கிறத வெளில போட்டுக்கலாம். தென் இந்த 3/5 கூட -2/3 இருக்குது, இந்த 3/5 கூட 1/6 இருக்குது. ஆனால் வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால இது -1/6 ஆகிடும். தென் +5/2. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தால் 6 வரும் எல்சிஎம். இப்போ நம்ம இந்த டினாமினேட்டரை ஒன்றா ஆக்கணும், ஒரே மாதிரி சேம் டினாமினேட்டர் ஆக்கணும். அப்போ இங்கே ஆல்ரெடி 6 இருக்கிறதுனால நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 × 1 6, ஏன்னா நமக்கு 6 தான் வேணும். தென் இங்கே 3 இருக்குது, இதை 6 ஆக்கணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -2 × 2 becomes -4. இங்கே -1 × 1 -1. ஆட் பண்ணால் -5/6. ஸோ this part becomes -5/6. Then இந்த 3/5 here is here, and then இந்த part நமக்கு -5/6. ஸோ அந்த -5/6 இங்கே எடுத்து போட்டுக்கணும். தென் this is +5/2. இந்த +5/2 இங்கே போட்டுக்கணும். தென் மல்டிப்ளை these two. இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 3/5 into -5/6. 5யும் -5யும் கேன்சல் பண்ணால் -1 வரும். 3யும் 6யும் கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ திஸ் பார்ட் பிகம்ஸ் -half. ஸோ -half + 5/2. இங்கே டினாமினேட்டர் ஒன்றா இருக்கிறதுனால சேமாக இருக்கிறதுனால -1 + 5 is equal to 4/2. that is equal to 2 is the answer. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதுலேயே செகண்ட் சம் பார்க்கலாம். இதே மாதிரி இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் சாப்டர் 1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். 2/5 into -3/7 -1/6 into 3/2 + 1/14 into 2/5. இப்போ இதே மாதிரி போன சம்மில் நம்ம பண்ண மாதிரியே இதையும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி கிளப் பண்ண போகிறோம். இது ஏ, இது பி, இது சி. இப்போ இங்கேயும் 2/5 இருக்குது, இங்கேயும் 2/5 இருக்குது. ஸோ முதல்ல அது ரெண்டையும் எடுத்து எழுதிடலாம். ஸோ 2/5 into -3/7 + 1/14 into 2/5 இதை எழுதிடலாம். தென் இந்த பார்ட்டு -1/6 into 3/2. ஸோ இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் மாற்றி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இப்போ இதில் சம்மை சால்வ் பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இங்கே காமனாக ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது 2/5. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 2/5 வெளியில் போட்டுட்டு 2/5 கூட இருக்கிற -3/7 உள்ளே போடணும். அதே மாதிரி இங்கே 2/5 கூட இருக்கிற 1/14 உள்ளே போடணும். தென் இங்கே இருக்க பாருங்கள் -1/6 into 3/2 அந்த பார்ட்டை இங்கே போடணும். அதான் நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் இது. அப்படியே சால்வ் பண்ணிடலாம். 3யும் 6ம் அடித்தா 2 வரும். ஸோ -1/4 ஆகிடும் இது. தென் இந்த பார்ட்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 7க்கும் 14க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 7க்கும் 14க்கும் எல்சிஎம் எடுத்தால் 14 தான் எல்சிஎம் வருது. ஸோ இப்போ டினாமினேட்டர் நம்ம 14 ஆக்கணும். இங்கே ஆல்ரெடி 14 இருக்குது, அதனால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போகிறோம் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும். ஆனால் இங்கே 7ஐ 14 ஆக்கணும்னா நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் நியூமரேட்டரி டினாமினேட்டரையும். ஸோ நியூமரேட்டர் -3 × 2 பண்ணால் -6 வரும். இங்கே 1 × 1 பண்ணால் 1 வரும். ஸோ -6 + 1 -5/14. ஸோ இந்த பார்ட் -5/14 வந்துடும். தென்
இங்கே இருக்கிற 2/5 we have to put it here and this becomes minus 5/14. அதை இங்கே போட்டுக்கிறோம். தென் இதை கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணும்போது இது மைனஸ் 1/4 ஆகிடும். இங்கே -1 இருக்குது, 3யும் 6யும் கேன்சல் பண்ணால் 2 வருது. 2 × 2 4. ஸோ மைனஸ் 1/4 இந்த பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்டு மைனஸ் 1/4. ஸோ இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 5யும் -5யும் கேன்சல் பண்ணால் -1 வரும். 2ம் 14ம் கேன்சல் பண்ணால் 7 வரும். ஸோ இந்த பார்ட்டு வந்து -1/7. -1/7. இந்த பார்ட்டு -1/4. அகெயின் இங்கே வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? -1/7 -1/4 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 7க்கும் 4க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் இது வந்து 28 கிடைக்குது நமக்கு. 7 1 டைம் போகும், 4 போகாது. ஸோ 2 போட்டால் 2. ஸோ 7 4s are 28 கிடைக்குது. ஸோ இப்போ 28, இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டர் நம்ம 28ஆக மாற்றணும். ஸோ இது வந்து 7 4s are 28. ஸோ நியூமரேட்டரையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -1 × 4 -4. இங்கே 4 இருக்குது. ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 28 கிடைக்கும். ஸோ 1 × 7 -7. ஸோ இது -4, இது -7. ஸோ -4 -7 is equal to -11/28 is the answer. ஸோ அப்போ இந்த ரெண்டு சம்முமே நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ சாப்டர் 1 ரேஷனல் நம்பர் கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ரைட் தி அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ 2/8. இப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஏற்கனவே நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்துட்டோம், இன்னொரு வாட்டியும் பார்த்துடலாம். Additive inverse of a rational number a by b is minus a by b such that a by b plus minus a by b equal to 0. So additive inverse தான் நம்ம கொடுத்துருக்கிற நம்பருக்கு இன்னொரு additive inverse எழுதும் போது அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரணும். அதான் additive inverse. அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கோம். a by b minus a by b equal to 0. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2/8 கொடுத்துருக்கு. ஸோ வாட் இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 2/8? -2/8. ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வந்துடும். தட் இஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 2/8 இஸ் -2/8. அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -5/9 இஸ் +5/9. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போடுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரணும். தென் -6/-5. இப்போ இதில் என்ன ஆகும்னா ரெண்டு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். 6/5. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -6/-5 இஸ் ஈக்குவல் டு -6/5. ஏன்னா இது பாசிட்டிவ் ஆகிடும், 6/5 ஆகிடும். அதனால் -6/5 தான் இதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ். தென் 2/9. 2/-9. அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 2/-9 இஸ் 2/9. Then 19/-6. Additive inverse of 19/-6 is 19/6. ஸோ மைனஸ் கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் அது மைனஸ் நம்பர் தான். ஸோ அதுக்கு ப்ளஸ் தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் சாப்டர் 1ல் கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். வெரிஃபை தட் -(-x) is equal to x. ஸோ அதில் வந்து x = 11/15. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 11/15 போட்டு இதை சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே ஆன்சரும் 11/15 வரணும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இந்த x = 11/15 இங்கே எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பண்ணும்போது இந்த மைனஸாகவே இருக்கும், இந்த மைனஸாகவே இருக்கும். பட் இந்த எக்ஸு வந்து என்னது நமக்கு? இந்த எக்ஸு வந்து 11/15 அதுதான் இங்கே போடுறோம். இந்த எக்ஸும் 11/15 தான். ஸோ இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 11/15. ஸோ ஈக்குவல் டு 11/15. therefore LHS is equal to RHS. hence verified. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதிலே செகண்ட் சம் இருக்குது, பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். வெரிஃபை தட் -(-x) is equal to x. அந்த கொஷனில் நம்ம 11/15 பார்த்தோம் ப்ளஸ். இந்த கொஷனில் x =
13/17. இப்போ அதே மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிடும். x ஈக்குவல் டு -13, எக்ஸ் இருக்கிற இடத்துல -13/17 போட்டுக்கணும். அப்போது இந்த மைனஸ் வெளியில் இருக்க இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிற மைனஸை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸே வந்து -13/17 வந்து அதை இன்னொரு ப்ராக்கெட் போட்டு உள்ளே போட்டுக்கணும். அப்புறம் இந்த இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ் வந்து -13/17. ஸோ முதல்ல இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ +13/17. ஆனால் வெளியில் இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இது எக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறதே -13/17 தான். ஸோ -13/17 -13/17. இப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகும். -13/17 ஈக்குவல் டு -13/17. Therefore, our LHS is equal to RHS, hence verified. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் சாப்டர் 1 கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஏற்கனவே நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனில் பார்த்துட்டோம் வாட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு. ஸோ -13ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இன்ட்ரடக்ஷனில். இதை தலைகீழ எழுதணும். ஸோ -13ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இஸ் -1/13. ஸோ தலைகீழ கொடுத்துருக்கிற நம்பரை தலைகீழ எழுதணும். இன்வர்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம். ஸோ -13ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன -1/13. தென் -13/19ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் -19/13. Then 1/5ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1/5 is equal to 5/1 or 5 ரெண்டுமே சொல்லலாம். ஸோ 1/5ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இஸ் 5. Then -5/8 into -3/7 is equal to minus into minus plus 15/56. 7 8s are 56. ஸோ இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 56/15. இங்கெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் நம்பராக கொடுத்துருந்தா இப்போ 2 நம்பராக கொடுத்து நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரும். ஸோ -15/56ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இஸ் 56/15. தென் அதே மாதிரி தான் இங்கே திருப்பியும் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். -1 into 2 வந்து 2 ஆகிடும். ஸோ 5 2/5. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 2/5 இஸ் 5/2. தென் -1. ஸோ -1 ஈக்குவல் டு -1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன -1 தான். ஏன்னா அதுக்கு வந்து -1/1ன்னு எழுதுவோம், 1/-1ன்னு எழுதுவோம். அப்போது -1 தான் வரும் இல்லையா. 1/-1ன்னு எழுதுவோம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் 1/-1 1/-1ன்னு எழுதுவோம். தேர்ஃபோர் அதுக்கு ஆன்சர் வந்து -1 தான் வரும். ஸோ -1க்கும் 1க்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் சேம் ஆஸ் த நம்பர் தான் வரும். அது ஒரு ஸ்பெஷல் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸில் ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின், அது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ -1க்கும் 1க்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் சேமாக தான் இருக்கும். -1க்கு -1 தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அதே மாதிரி 1க்கு 1 தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். தென் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் அ ரேஷனல் நம்பர் a into 1/a is such that a into 1/a equal to 1. இது வந்து நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டோம், இன்னொரு வாட்டி பார்க்குறோம். அதை இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் எல்லா சம்முமே சால்வ் பண்ணியிருக்கோம். முதல்ல சிங்கிளாக கொடுத்துருக்கான், அப்புறம் 2 கொடுத்துருக்கான். மல்டிப்ளை பண்ணிவிட்டு சைனை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் போடணும். அண்ட் இன்னொன்று ஸ்பெஷல், -1க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் -1 தான் வரும். ஏன்னா -1க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1/-1 தட் இஸ் ஈக்குவல் டு -1. அதே மாதிரி 1க்கும் 1/1 வரும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் சேம் 1 தான். இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. அது மாதிரி which two numbers has the write two numbers which has the same multiplicative inverse write two numbers which has the multiplicative inverse as the number itself. அப்படி சொன்னால் -1ம் 1ம் எழுதணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
இப்போது ரேஷனல் நம்பர்ஸில் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். நேம் த ப்ராப்பர்ட்டி அண்டர் Name the property and the multiplication used in each of the following. So, minus 4 by 5 into 1 equal to 1 into minus 4 by 5. Actually, இது வந்து a into b is equal to b into a commutative property. அதுக்கப்புறமா அது 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால 1 is the multiplicative identity. Minus 4 by 5 into 1 is equal to 1 into minus 4 by 5. So, commutative property இருக்குது and இது வந்து 1 is the multiplicative identity அப்படின்னு எழுதணும். Then minus 13 by 17 into minus 2 by 7 is equal to minus 2 by 7 into minus 13 by 17. அது வந்து அதான் a into b is equal to b into a. So, commutative property சேம் திங் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். a into b is equal to b into a commutative property. என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதுன்னு கேட்குறான், என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோன்னு கேட்குறான் மல்டிப்ளிகேஷனில். தென் minus 19 by 29 into 29 by 19 is equal to 1. ஸோ இது என்னது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ஆன்சர் 1 வந்திருக்கு. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ 3 ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுதா? முதல்ல இங்கே வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, இங்கே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியும் இருக்குது. ஏற்கனவே நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். தென் அதே மாதிரி இது a into b equal to b into a கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அகெயின் இது வந்து minus 19 by 29 தலைகீழாக போட்டிருக்கோம், 29 by minus 19 போட்டிருக்கோம், ஈக்குவல் டு 1 வருது. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ வாட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி? a by b into b by a ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல 29 கேன்சல் ஆகிடும், இங்கே மைனஸும் கேன்சல் ஆகும், 19 கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 1 வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.